ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 14-15 தேதிகளில் 55வது ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடி தொண்டர்கள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். அதாவது முதல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய கருத்தை நாங்கள் தெரிவிச்சாங்க. எந்த விதத்தில் இந்த டீலிமிட்டேஷன் அமெண்ட்மெண்ட் பில், இந்த தொகுதி மறுவரை திருத்த மசோதா பாதிக்கும், தமிழ்நாடு பாதிக்கும், வளர்ந்த மாநிலங்கள் பாதிக்கும், சிறுபான்மையினர்களை பாதிக்கும் அப்படிங்கிறதுல நாங்கள் பல கருத்துக்கள் நாங்கள் சொன்னோம். இன்னொன்று என்னன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, முன்னாடி நிறைய கட்சிகள் இதை எதிர்த்தாங்க. என்ன அடிப்படையில்னா, அவங்களோட மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும். இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு கிட்டத்தட்ட 7.18% நமக்கு லோக்சபால நம்மளோட நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஷேர் இருக்கு. நமக்கு விகிதாச்சாரம் 39 MP 543 நீங்க 39 போட்டீங்கன்னா 7.18% வரும். அது குறைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம எல்லாரும் எதிர்த்தோம். இப்போ பாஜக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி 50% எண்ணிக்கை நாங்க கூட்டிடுறோம். தமிழ்நாட்டுக்கும் நாங்க 50% கூட்டும் பொழுது உங்களுக்கு 39 எம்பிக்கள் 59 ஆயிடுவாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய அந்த 7.18 விழுக்காடு அந்த ஷேர் மக்களவையில் பொறுத்த உங்களுடைய பிரதிநிதித்துவம் அதுவும் குறையாது, அதெல்லாம் நீங்க ஆதரிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் சில கட்சிகள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இது ஏமாற்று வேலையும் தெரிஞ்சாலுமே இதன் அடிப்படையில் நம்ம ஆதரிக்குங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் சில வாரங்களுக்கு முன்பு திமுகவை சார்ந்த அவர் அண்ணா RS பாரதி பொறுத்த வரைக்கும் என்ன கருத்து சொல்லிதாருன்னா, அப்படி அந்த மாதிரி நமக்கு இருந்தா நம்ம ஆதரிக்கலாமே இதை அப்படின்னு சொல்லி தான் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் நிலைப்பாடு திமுக ஆதரவு சமூக வலைதளங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க கருத்தை சொல்றாங்க. இது என்னன்னா, பாஜக போன்ற இயக்கங்கள் இதே மாதிரி கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, எண்ணிக்கை மாத்திரம் முக்கியம் கிடையாது. நீங்க பாஜக 50% சொல்லி அவங்க ஏத்தினாலுமே நீங்க கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி 2026 சென்சஸ் முடியும் பொழுது நீங்க இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸைஸ் படி என்னன்னா, அந்த ஜனத்தொகையின் அடிப்படையில் நம்ம 59 மறுபடியும் அது 32 ஆகலாம், 38 ஆகலாம், 39 ஆகலாம். அது எண்ணிக்கை குறையுமே தவிர கூடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஏமாத்து வேலை. இது முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு 50% சொல்லிட்டு நாளைக்கு என்ன கையை விரிச்சிருவாங்க. நாங்க என்ன பண்ண முடியும், கான்ஸ்டிடியூஷன். அதே நேரத்தில் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று உருவாக்குறாங்க. அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமா ஓய்வு பெற்ற முன்னாள் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் இருக்க போறாரு. அது இல்லாம சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்க போறாரு. அதுக்கெல்லாம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். ஆனா இது தலைமை இருக்கிறது ஒன்றிய அரசு தான். அவங்க எப்படி தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு சாதகமாக அவங்க முடிவெடுப்பாங்க. அதனால அதுவும் இல்லாம இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு அது அதிகாரங்கள் வானளவு அதிகாரங்கள் கொடுக்க போறாங்க. அவங்க ஒரு முடிவெடுக்கும் போது அதை நம்ம ஒரு நீதிமன்றத்திலயோ இல்லாட்டி நாடாளுமன்றத்திலயோ நம்ம அதை சேலஞ்ச் பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட இருக்காது. அதனால என்னன்னா, இது மாதிரி போன்ற முடிவுகள் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் கொண்டு வரணும். இப்ப நாங்க என்ன சொல்லியிருக்கிறோம்னா, நீங்க கடந்த காலங்கள் 1975 சரி 2001 என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, இது அப்படியே அந்த ஃப்ரீஸ் கண்டினியூ ஆகணும். எப்படின்னா, தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களுக்கும் இப்போ உள்ளதுபடியே இப்ப தமிழ்நாட்டுக்கு 39 இருக்கு, அது அப்படியே கண்டினியூ. அது மாத்திரம் இல்லாம இந்த 39 பொறுத்த வரைக்கும் அவங்க தொகுதி மறுவரைன்னு சொல்லிட்டு அந்த தொகுதியில அவங்க மாற்றி அமைக்கிறது செய்யற அதுவுமே எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். முதலமைச்சர் முழுமையாக ஏற்றுக்கிட்டு கண்டிப்பா இது கடந்த கால தாவேக்காவுடைய நிலைப்பாடு தான் இப்பயும் தொடரும். நாங்க கடுமையா எதிர்த்தோம். ஏப்ரல் மாசத்துல இந்த டீலிமிட்டேஷன் அமெண்ட்மெண்ட் பில் வரும்போதுமே நாங்க எதிர்த்தோம். அதே நிலைப்பாடு தான் நாங்க ஏத்துக்கிறோம். இப்போ இந்த கூட்ட முடிவு என்னன்னா, இந்த ஸ்டேட்டஸ்க்கு கண்டினியூ ஆகணும். அதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரணும். அது என்னன்னா, நம்ம மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாமே 1975-76 எடுத்த முடிவு, 2001 எடுத்த முடிவு, அது இப்பயே நம்ம எடுக்கணும். அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், இதே இது கண்டினியூ ஆகணுங்கிறது. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்மளுடைய 7.18 விழுக்காடு அது தொடரும். அது மாநிலத்துக்குள்ளே எந்தவித அந்த மாறுதல்களும் கொண்டு வரக்கூடாதுங்கிறத ஒரு முடிவு. டிஎம்கே கவர்மெண்டா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இவங்க இந்த ஸ்டாண்ட்ல இன்னும் ஒரு சரியான நிலைப்பாட்டை சொல்லல. இன்னும் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட அவங்க கலந்துக்கல, அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் கலந்துக்கல. இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலைப்பாடு நான் பார்க்கிறேன் நான். ஏன்னா இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் கடுமையாக எதிர்த்தாங்க. அவங்க என்னென்ன காரணத்துக்காக டீலிமிட்டேஷன் பில்லை நம்ம எதிர்க்கணும். இப்போ நான் சொன்னதெல்லாம் அவங்க சொன்னாங்க. இது எண்ணிக்கை மாத்திரம் கிடையாது, பல விஷயங்கள்ல தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, வளர்ந்த மாநிலங்களை பாதிக்கும், சிறுபான்மையினரை பாதிக்கும்னு சொல்லிட்டு அவங்க அத்தனை காரணங்கள் சொல்லி தான் எதிர்த்தாங்க. இன்னைக்கு என்னன்னா, இந்த 50 விழுக்காடு 50% எல்லாருக்கும் ப்ரொபோர்ஷன் கொடுக்கும்போது நமக்கு ஒன்றும் குறைஞ்சு போறது கிடையாது. இதை ஆதரிக்கலாமேங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்த மாதிரி தெரியுது. இது என்னன்னா, மறைமுகமா ஒரு பாஜகவுக்கு திமுகவுக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு படுது. எனக்கு நான் டெல்லியில இந்த மழைக்கால கூட்டத்தோடு நான் கலந்துக்கும் போது இந்த டேக் டைவர்ஷனுக்கு பாத்தீங்கன்னா திமுக செயல்படுறதை நான் பார்க்க முடியும். இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமா எதுவுமே அவங்க பேசிக்கல, செஞ்சுக்கல. அதே மாதிரி என்னன்னா, இந்த காவிரி இஷ்யூ பொறுத்த வரைக்கும் என்னன்னா,
நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் ஜோசப் விஜய் பொறுத்த வரைக்கும் தெளிவாக வந்து அன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இந்த காவிரி நம்ம உரிமையா இருக்கட்டும், மேகதாது அணை சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும், நம்ம எந்த விதத்திலும் நம்ம விட்டு கொடுக்க போறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானமே அவங்க நிறைவேற்றினாங்க. சமீபத்தில் அங்க நாடாளுமன்றத்தில் ஜல்சக்தி ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, மேகதாது அணை கட்டுறதுக்கு வந்து தமிழ்நாடு ஒப்புதலாம் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னார். உடனே என்னன்னா இது வந்து நம்மளுடைய 2007 நம்முடைய ட்ரிபியூனல் தீர்ப்பாயத்துடைய தீர்ப்பு சரி, 2017 உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான ஒரு கருத்துன்னு சொல்லிட்டு அதை விலக்கி சொல்லி பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதி அதை எக்காரணத்துக்கு கொண்டு தமிழ்நாட்டுக்குரிய காவிரி நீர், அதுவும் இல்லாமல் இந்த மேகதாது அணைக்கு பொறுத்த கட்டக்கூடாதுங்கிறது அதை கட்டுறதுக்குண்டான எந்தவித ஒப்புதலும் ஒன்றிய அரசு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக எழுதி சொல்லியிருக்கிறாரு. அவரால் அது முதலமைச்சரா என்னென்ன இது எடுக்கணுமோ எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்காரு காவிரி விஷயத்துல. இவங்க இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு அவங்க வந்து எப்படியாவது நிறைவேற்றணும் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து அதுக்கு வந்து திமுக பொறுத்தவரைக்கும் மறைமுகமா அதுக்கு வந்து செவிசாய்ச்சிட்டாங்கன்னு படுது எனக்கு. கன்க்ளூஷன் என்னன்னா, ஏற்கனவே சொன்ன 1976 ஒரு அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் 39 நாடாளுமன்ற உறுப்பினர் அது வந்து தொடரணும். அதே 2001 அதை மெயின்டைன் பண்ணாங்க. இப்பயுமே என்னன்னா அது ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியும், அந்த ஃப்ரீஸை கொண்டு வர முடியும். அதன்படி வந்து மறுபடியும் அந்த தமிழ்நாட்டுக்குரிய அந்த 39 நாடாளுமன்றம் அது நீடிக்கணும். அது மாத்திரம் இல்லாம இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேற மாதிரி மாநிலங்களுக்குள்ளேயும் பண்ணக்கூடாது. அதுங்கிறதா எடுத்த முடிவு. அது முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணுங்கிறது அவருடைய நிலைப்பாடு. ஆமா இந்த பண்ணுவாங்க. சரி, நன்றி. ஓம் சக்தி. அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 14, 15 தேதிகளில் 55வது ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடி தொண்டர்கள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.